ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மருவூர் அரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். அம்மாவுடைய பளிங்கு திருவுரு பற்றி சில அனுபவங்கள், செய்திகள், நடந்தவைகள் எல்லாவற்றையும் சிறிது விரிவாக உங்களோடு நான் பகிர்ந்துக்க வாய்ப்புக்கு நன்றி. முதல்ல நான் அம்மாவோட எப்படி ஆலயத்துக்கு வந்தேன் அப்படின்றால், எங்கள் அப்பா அம்மா அம்மாவுடைய பக்தர்கள். எங்கள் அம்மாவோட நான் அடிக்கடி சிறுவனாக இருக்கும்போது கோயிலுக்கு வந்திருக்கேன். அம்மாவோட அருள்வாக்கெல்லாம் கேட்டிருக்கேன். அதில் எனக்கு கிடைத்த அம்மாவுடைய நம்பிக்கை ஆழமாக ஆக ஆக பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அம்மா மேலே வந்தது. அம்மாவுடைய அருள்வாக்கெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அதில் அம்மா எங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஆன்மீகத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் அம்மா ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் அம்மா கிட்ட கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டு வந்திருக்கோம். அம்மாவுடைய பளிங்கு திருவுரு எப்படி செய்யலாம் எண்ணம் வந்தது அப்படின்னா, எங்கள் அம்மா உடல்நிலை இல்லாமல் சென்னையில் ஒரு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது நான் என் மனைவி ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அங்கே ஆஸ்பத்திரி நுழைவாயிலில் ஒரு பளிங்கு குருமார் சிலை ஒன்று இருந்தது. அங்கே ஆஸ்பத்திரிக்கு வர நோயாளிகளுடைய உறவினர்கள் அவங்க அந்த குருமாருடைய திருவுருவத்தாண்ட வழிபட்டு பிரார்த்தனை செஞ்சு அவங்க உறவினர்கள்லாம் அங்கே நல்லபடியாக குணம் பெற்று வெளியில் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணது அனுபவத்தை நான் பார்த்தேன், நேராக பார்த்தேன். அப்போது நான் மனைவி கிட்ட ஒரு சின்ன கருத்து பகிர்ந்துக்கிட்டேன். என்னென்னா, என்னுடைய எண்ணம் அந்த டைமில் இந்த மாதிரி அம்மாவும் ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, அங்கே அம்மாவுடைய திருவுரு இந்த மாதிரி வச்சோன்னா நம்ம பக்தர்கள்லாம் அம்மாவுடைய திருவுருவான பிரார்த்தனை பண்ணி அவங்க உறவினர்கள் நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னேன். அப்போது என் மனைவி என்ன சொல்கிறீங்க நீங்கள், அம்மா இருக்கும்பொழுது நம்ம சிலை செய்கிறது கரெக்ட் இல்லை, அதனால் நீங்கள் இதோட மறந்துடுங்க, அதெல்லாம் சரியே இருக்காது அப்படின்னு. உடனே நான் அப்போ அம்மாவுடைய படத்துக்கு நம்ம பூ வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், தீபாராதனை காட்டுறோம். அப்போ எப்படி காட்டுறோம், அதெல்லாம் அம்மா தெய்வம் என்ற ஒரு நிலையில தானே நம்ம அதெல்லாம் செய்கிறோம். அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு திருவுருவம் வச்சா என்ன தப்பு அப்படின்றது நான் மறுபடியும் பதில் சொன்னேன். இல்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி எங்களோடு அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு அதோட முடிந்தது. பிறகு அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இரவில் ஐசியூ யூனிட்ல இருந்து கால் வரும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் அம்மா படத்துக்கு முன்னாடி பாயில் படுத்துட்டு இருக்கும்பொழுது அம்மா படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அம்மா நல்லபடியாக அம்மா குணமாகணுமா அப்படின்னு எண்ணம் போயிட்டே இருந்தது. இப்போது அம்மாவுடைய படம் உட்காந்துட்டு இருக்கிற அம்மா குரு படத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு அசரீரி மாதிரி ஒரு எண்ண அலை வந்துக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணெய் அலை என்னன்னா கேள்வி மாதிரி வருதுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, இதே கேள்விதான் மறுபடியும் வருது. அது ஒரு நாள், மறுநாள் அதே மாதிரி தான், அதே மாதிரி எண்ணங்கள், அதே மாதிரி கேள்வி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அம்மா நம்மளை என்ன கேட்குறாங்க என்னால் யோசிக்க முடியல. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ஒரு 18 நாளைக்கு அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இந்த எண்ணம் கேள்வி இது என்னை ஒரு ஒரு நிலையில எந்த ஒரு வேலையும் என்னால் கவனித்து செய்ய முடியாம ஒரு நிலை அம்மா கிட்டேயே நேராக போயிட்டேன். என்னன்னு எண்ணிக்கிட்டு போனேன்னா, அந்த படத்தின் ஒரு சின்ன படத்தை ஒன்று எடுத்துக்கிட்டு குரு அம்மா கிட்ட போயிட்டு, அம்மாவுடைய திருவுருவம் இந்த மாதிரி பளிங்கு சிலை மாதிரி ஒன்று செய்து அம்மாவுடைய ஆஸ்பத்திரி ஆண்ட வைக்கணுமா, வரவங்கெல்லாம் அம்மா வழிபாடு மாதிரி அது ஒரு ஏற்பாடு அம்மா எனக்கு கொடுக்கணுமா, இது ஒரு வாய்ப்பு நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னா அம்மா புன்முறுவலோடு அப்படியா சரி செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இது எப்படிம்மா செய்யறது என்னன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ செய், உன் மனசில் பட்டு அம்மா உனக்கு கொடுத்த எண்ண பிரகாரம் நீ செய் அப்படின்னாங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டேன். அதன் பிறகு அந்த படத்தை எங்கே வாங்கிறது என்ன ஏதுன்னு கேள்விப்பட்டு
சென்னையில் ராயல் ஸ்டுடியோ பெரியவர் ஒருத்தர் பக்தவச்சலம் அப்படின்னு சக்தி, அவர் அம்மாவுடைய ஆரம்ப காலத்து பக்தர். அவர் வந்து இந்த படத்தை பதிவு பண்ணார், எடுத்தார் அப்படின்றது கேள்விப்பட்டு அவர்கிட்ட போனேன். அப்போ வந்து இந்த மாதிரி அம்மாக்கிட்ட போனேங்க, இந்த மாதிரி ஒரு பளிங்கு சிலை செய்யணும், இந்த ஃபோட்டோவை காமிச்சு இந்த மாதிரி செய்யணும்னு அம்மாக்கிட்ட உத்தரவு கேட்டேன். அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபோட்டோ மாதிரி எனக்கு ஒரு பெரிய படம் தேவைப்படும், அப்போ தான் வந்து இது ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் என்ற இடத்துல ஒரு சிற்பியை பார்த்து இதை நம்ம கொடுத்தா அதை வந்து அவங்க சிலையாக வடித்து பளிங்கில் செய்து கொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய எண்ணமுங்க. இதுதான் அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க. எனக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் போட்டு தரணுங்க அப்படின்னு. உடனே அவர் வந்து, ஐயா நீ கேட்குற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.